அதான் கேட்க போறேன். யாருன்னு தெரியும் அவரை, ஆனா ரட்சிக்கப்படல, அப்படிதானே? யாரு வந்து டீச் பண்ணா ஏசப்பாவை பத்தி? படிச்ச படிப்பு என்னது? அவர் நிறைய இடத்துக்கு போய் ஊழியம் செய்தார்ல. ஒரு இடத்துக்கு அடுத்து போறாங்க. எங்க போறாங்க? ஆஃபன். எங்க? இதெல்லாம் அமெரிக்கால இருக்கிற ஒரு பிளேசஸ், சரியா? அங்க போய் ஏசப்பாவோட வசனத்தை என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஏசப்பாவோட வசனத்தை என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அதிகமா ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்றாங்க? பிரசங்கம் பண்றாங்க. யார் பிரசங்கம் பண்றா ஆண்டவருடைய வார்த்தையை? யாரு? பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஆஃபன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் ஏசப்பாவை என்ன செஞ்சாங்களா? அறிந்து கொண்டாங்க. ஏசப்பாவை அறிந்து கொள்றதுன்னா என்னது? இதுவரைக்கும் யாரும் பிபிஎஸ்கி வந்தது இல்ல? பிபிஎஸ்கி வந்தது இல்லையா? அறிந்து கொள்றதுன்னா என்னது? நம்மளுக்கு தெரியாத ஒண்ணு தெரிஞ்சு கொள்றது, அப்படிதானே? ஏசப்பானா யாருன்னே தெரியாது, ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்கறது மூலமா நம்ம ஏசப்பானா யாருன்னு என்ன செஞ்சுக்கிறோம்? அறிந்து கொள்றோம், சரியா? அப்படிதான் பின்னி என்ன பண்ணாரு? அறிந்து கொண்டார், சரியா? ஆஃபன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்றாரு? பிரசங்கம் பண்றாரு. என்ன பண்றாரு? அதன் மூலமா நிறைய பேர் என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்படுறாங்க, சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் பின்னிக்கு உடம்பு சரியில்லாம வந்து என்ன ஆகுது? பின்னிக்கு ஒரு நோய் வருது. என்ன அப்படின்னா டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் தான் என்னது? டிபி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிபி என்னது? அப்படின்னா தமிழ் என்ன? தமிழ் என்ன? தமிழ் என்ன அப்படின்னா? தமிழ் அப்படின்னா காச நோய். என்னது? காச நோய் அப்படின்னு ஒரு நோய் வருது. அதனால பின்னிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. எங்க அட்மிட் பண்றாங்க? ஆனா பின்னி பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் ஊழியத்தை சேர்ந்து விடவே இல்லை. ஏசப்பாவை பத்தி சொல்றத விடவே இல்லை. வாரத்துல 2 நாள் என்ன பண்றாங்க? ஏசப்பாவை பத்தி சொல்லி பிரசங்கம் கொடுத்து ஆண்டவருக்குள்ள என்ன செய்றாங்க? எல்லாத்தையும் வழி நடத்துறாங்க, சரியா? நம்ம அப்படி பண்ணுவோமா? உடம்பு சரியில்லாம டிபினா பெரிய வியாதி, ஓகேவா? டிபினா என்னது? சளி பிரச்சனை, ஓகேவா? மூச்சு விட முடியாம என்ன பண்ணும்? இருக்கும். அந்த டைம்ல ஏசப்பாவை பத்தி என்ன பண்றாங்க? சொல்றாங்க. நீங்க அப்படி சொல்வீங்களா? உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஏசப்பாவை பத்தி சொல்வீங்களா? நீங்க என்ன யோசிப்பீங்க? நமக்கே உடம்பு சரியில்லை, நாம போய் என்னது எல்லாத்தையும் சொல்றது? நமக்கு உடம்பு சரியில்லாம போதும் அப்படின்னு தானே நினைப்போம். சரியான போதுன்னு நினைப்போம். ஆனா பின்னி அப்ப கூட என்ன பண்ணல? ஏசப்பாவை சொல்றத பத்தி விடல, சரியா? ஓகேவா? அது மட்டும் இல்ல, அவரு உயிரோட இருக்கும்போது நிறைய புக்ஸ் எழுதினாரு. என்ன பண்ணாரு? என்ன புக்ஸ் எழுதினாரு பின்னி? நீங்களாம் உட்காருங்க, கீழே பாருங்க. பின்னி உயிரோட இருக்கும்போது நிறைய புக்ஸ் எழுதினாரு. என்ன புக்ஸ் தான் எழுதினாரு அப்படின்னா, ஒரே ஒரு புக்கா? சரி, நான் சொல்றேன், சரியா? லாஸ்ட் நிறைய புக்ஸ் எழுதினாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆண்டவரை பத்தி தான் நிறைய புக்ஸ் எழுதிருக்காரு, சரியா? அப்ப இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்தது யாரு? ஏசப்பா தானே கொடுத்தாங்க, அப்படிதானே? உங்களால புக்ஸ் எழுத முடியுமா ஏசப்பா பத்தி? உங்களால நல்லா படிக்க முடியுதா? ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க நல்லா படிக்கலாம். நீங்களே நிறைய புக்ஸ் எழுதலாம், சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் போய் எல்லா முடிவுகளையும் என்ன செஞ்சாராம்? பின்னி செய்தாராம். கடைசி நேரத்துல அவர் இறந்து போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? எப்ப இறந்து போனார் அப்படின்னா, அவரோட 83 வயதுல. எத்தனை? 83 வயசுல என்ன பண்ணாரு? இறந்து போயிட்டாரு.
இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கவனிங்க. பின்னி 83வது வயதுல இறந்து போனார். எத்தனாவது வயதுல? 83 வயதுல இறந்து போகிறதுக்கு முன்னாடி பல ஊழியர்களை என்ன செஞ்சாரு? செய்தாரு. நிறைய ஜெப கூட்டங்களை என்ன செஞ்சாங்க? நடத்தினாங்க. முடியாத வயசான தாத்தான்னு சொல்லுவோம்ல, 83 வயசுல வயசான தாத்தா தானே. ஒரு வயசான தாத்தாவா இருக்கும்போது நிறைய ஊழியர்களை செஞ்சாரு. செஞ்சு நல்லபடியா இறந்து போனார். சரியா? சரி, இந்த வாழ்க்கையில இருந்து நான் இந்த 5 days நம்ம பார்த்தோம்ல, 5 days பின்னியை பத்தி பார்த்தோம் அப்படிதானே. இந்த வாழ்க்கையில இருந்து நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க? ஒரு எல்லா லைன்லயும் ஒவ்வொருத்தர் இருந்து சொல்லணும். சரியா? ஒவ்வொரு லைன்லயும் குட்டி பிள்ளைங்க சொல்றீங்களா? சரி, செகண்ட் லைன்ல என்ன கத்துட்டீங்க? யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. பேசுனீங்கன்னா நீங்க எல்லாரும் 2 டைம் சொல்லணும். சொல்லுங்க. நீ சொல்லலாம். இன்னிய மாதிரி ஜெபத்துல உறுதியா இருக்கணும். சரியா? உறுதியா இருந்ததுனாலதான் நல்ல ஊழியம் செஞ்சார். அப்படிதானே? இந்த சைட் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம 5 நாள் பார்த்தோம்ல பயோகிராஃபி. இல்ல கவனிங்க, தம்பி சொல்றது கவனிங்க. பின்னி மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். லாஸ்ட் லைன்ல சொல்லுங்க. சொல்லுங்க. 5 நாள் பார்த்தோம்ல, எழுந்து சொல்லுங்க. சரி, உட்கார்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. எதுவுமே நீங்க கத்துக்கலையா? பின்னியோட வாழ்க்கையை பத்தி எதுவுமே கத்துக்கலையா? 5 days பிரேயர் பண்ணணும். அவர் அப்புறம் என்ன பண்ணாரு? வெரி குட். ஏசப்பா பத்தி அதிகமா சொன்னார். அப்படிதானே? அவர் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லாம கவனிங்க, அவர் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன செஞ்சாரு? ரட்சிக்கப்பட்டு அடைந்தார். சரி, ஓகே. இந்த சைட் கேர்ள்ஸ் சைட் சொல்லுங்க. எழுதி சொல்லுங்க. நம்ம கோல பாய்ஸ் தான் லிசன் பண்ணு. நேரப்பர் தம்பி, நேரப்பர். நமக்கு பொண்ணு சொல்றாங்க நம்ம கோல விட்டு கொடுக்க கூடாது சொல்றாங்க. கோல்னா என்ன? அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம் தெரியுமா? ஏசப்பாவோட அன்பை பத்தி பிறருக்கு சொல்லணுங்கிற நோக்கம் தெளிவா இருந்தது. தானே? அந்த நோக்கத்தை அவர் என்ன பண்ணாரு? கடைபிடிச்சு கடைசி வாழ்நாள் முழுவதும் அதை செய்து முடித்துட்டு தான் இருந்தாரு, இறந்தார். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கீழ்ப்படிந்தார். யாரு கீழ்ப்படிந்தார்? அப்படிதானே? ஏசப்பாவோட ஊழியத்தை செய்யணும், ஏசப்பாவோட சித்தத்தை செய்யணும்னு அவர் கீழ்ப்படிதலோடு இருந்தாரா இல்லையா? நீங்க கீழ்ப்படிய மாட்டேங்கீங்கல்ல. எல்லாரும் சொல்றாங்க அமைதியா இருக்கணும், நீங்க கீழ்ப்படிய மாட்டேங்கீங்கல்ல. கீழ்ப்படிந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு? நல்லபடியா ஆண்டவருடைய கருத்துல ஆவியை செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தாரு. சரியா? பின்னி மாதிரி நீங்களும் வாழ்வீங்களா? உடனே கேட்கிறேன், பின்னி மாதிரி நீங்களும் வாழ்வீங்களா? உங்க பாவத்தெல்லாம் அறிக்கை எடுப்பீங்களா? என்ன பாவம்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தானே தெரியும். உங்க பாவத்தெல்லாம் முக்கியமாத்தி என்ன பண்ணணும்? கவனிங்க. முதலாவது உங்க பாவத்தெல்லாம் என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். சரியா? நீங்க அறிக்கையிடும் போதுதான் ஏசப்பா உங்களுக்கு தரிசனத்தை தருவாங்க. என்னது? ஏசப்பா உங்களுக்கு தரிசனத்தை தருவாங்களா? எப்ப தருவாங்க? பாவத்தை அறிக்கையிடும் போது என்ன பண்ணுவாங்க? தருவாங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பின்னி என்ன பண்ணாரு? அபிஷேகம் வச்சாரா இல்லையா? அபிஷேகம் வச்சாங்க. அப்படிதானே? அப்போ நீங்க தாழ்மையா இருக்கும்போது ஏசப்பா உங்களுக்கு என்ன தருவாங்க? அபிஷேகத்தை தருவாங்க. ஓகேவா? கடைசியா பார்த்தோம்னா பின்னி நல்ல ஒரு ஊழியத்தை செய்து முடித்தாங்க.